தனிமையில் எப்போவாவது நமக்கு சிரிப்பு வருது, ஏதோ நினச்சி நாம் நடந்துக்கிட்ட முறை, ஏதாவது பேசிய விதம், அதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம எதாவது சிரிப்போம். அப்போ ஏன் சிரிக்கிறோம்? தனிமையில் எப்போவாவது ஒரு வாட்டி அந்த மாதிரி சிரிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வரும், சிரிக்கிற ஒரு அனுபவம் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நேரத்தில் நமக்கு ஒரு அவமானத்தை ஏதாவது ஒரு அவமானம் நமக்கு நடந்திருக்கும். அதை நினைக்கும் போது தான் நமக்கு அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாமல் தனிமையில் சிரிப்போம். தனிமையில் சிரித்தாலே கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நாம் சந்தித்த ஏதாவது அவமானங்களை நம்ம நினச்சி பார்த்து அதை எளிதாக எடுத்துக்கிறதுக்காக தனிமையில் சிரிச்சிருப்போம். தனிமையில் சிரிக்கிறது, தனிமையில் பேசுகிறது, அந்த மாதிரி வழக்கம் யாருக்காவது இருந்தால் அவங்க கொஞ்சம் அவமானத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் அவமான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் சந்திக்கிற அனுபவங்கள் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் அவமானத்தை தருகிறது. அதனால தான் நிறைய பேர் தனிமையில் யார் பேசுகிறாங்க, தனிமையில் பேசுகிறது. குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா தனிமையில் பேசிகிட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க கொஞ்சம் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அப்படி குழந்தைகளை நீங்கள் அடித்து ரொம்ப அவமானப்படுத்தி வளர்த்தா அந்த குழந்தைகள் தனியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் என்னென்னா, வளர்ப்பு முறையில் ஏதோ அவமானம் நிகழ்கிறது. அதனால தான் அந்த குழந்தைங்க அந்த மாதிரி தனியாக பேசுகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ பைத்தியக்காரங்கள்லாம் தனியாக பேசுவாங்க, தனியாக சிரிப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க ஒரு அவமான உலகில் இருக்காங்க. அவங்களுக்கு அது மட்டும்தான், அதுக்குள்ளே போயிட்டாங்க அவங்க. இப்போ பைத்தியம்னு சொன்னால் நமக்கு கோபம் வருதில்ல, அது நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி நம்ம நினைக்கிறோம்ல. பைத்தியம்னா என்ன? தனியாக பேசும், தனியாக சிரிப்பாங்க. அது மாதிரி தான் நாமளே எப்போது ஒரு வாட்டி நாம் தனியாக சிரிக்கிறோன்னா அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு நினப்பு வந்திருக்கும். அந்த நினப்புங்கிறது எதுவாக இருக்கும் அப்படின்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவமானப்பட்டிருப்போம், அல்லது அன்றைய தினம் கூட நம்ம அவமானப்பட்டிருப்போம். அதற்கு முந்தைய தினம் ஏதாவது ஒரு அனுபவம் நமக்கு அவமானமாக நிகழ்ந்திருக்கும். அதை நினச்சி பார்க்கும்போது நம்ம அது நம்மளை பற்றியே நாம் சிரிக்க ஆரம்பிக்கும். 4 பேர் நம்மளை பார்த்து சிரித்தா நமக்கு எப்படி அவமானமாக இருக்குது, அதே மாதிரி நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அது. நாமளே நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிறோம். நமக்கு ஒரு அவமானம் வரும்போது நாமளே நமக்கு அதாவது துன்பம் வந்தால் சிரிங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது துன்பம் வந்தால் நீ தனியாக சிரிக்கிறன்னா அது துன்பம் இல்லை, பெரிய துன்பம். அது அவமானம் வந்திருக்குன்னு அர்த்தம். உனக்கு ஏதாவது அவமானம் நிகழ்ந்து விட்டால் அதை நினச்சி பார்த்தா, தனிமையில் அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப தாங்க முடியாமல் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை, கோவப்படணுங்கிற அவசியம் இல்லை. சிரிச்சிரு. நீ ஏதாவது அவமானகரமான ஏதாவது அவமானத்தில் மாட்டிக்கிட்டு நீ ரொம்ப அவமானப்பட்டு கோவப்பட்டு பழி உணர்ச்சி இப்படி மன இறுக்கம் மன அழுத்தத்தில் நீ மாட்டிக்கிற அப்படின்னா, அது போன்ற அவமானகரமான சம்பவங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நினைவுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனியாக இருக்கும்போது சிரிச்சிருங்க. உங்களை பார்த்தே நீங்கள் சிரிச்சிருங்க. ஏன்னா நாம் பொது வெளியில் 4 பேர் முன்னாடி அவமானப்படும் போது நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதை பார்த்து தான் நமக்கு கோபம் வரும், அப்படி தானே? அதை பார்த்து நீங்கள் கோவப்படக்கூடாதுன்னா, தனிமையில் ஏதாவது நீங்கள் ஒரு அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க, அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நினைவுக்கு வரும்போது அதை யோசித்து பார்க்கும்போது நீங்கள் தனியாக இருக்கும்போது சிரிச்சிட்டிங்கன்னா 4 பேர் சிரித்தாலும் அது உங்களுக்கு கோபத்தை தராது. உங்களை பார்த்தே நீங்களே சிரிக்கிறீங்க. அதாவது யாரோ சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவமானப்பட்டால் நீங்களே உங்களை பார்த்து சிரிப்பீங்க. அதனால் உங்கள்கிட்ட தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது என்னை பார்த்து ஏன் சிரிக்கிற அப்படின்னு நீங்கள் வேறு யார்கிட்டயோ சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது அவமானப்பட்டீங்க, யாரோ உங்களை அவமானப்படுத்திட்டாங்க, அப்படி இருக்கும்போது யாரோ 4 பேர் உங்களுக்கு தெரியாதவங்க 4 பேர் உங்களை பார்த்து சிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சவங்க 4 பேர் உங்களை பார்த்து சிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்களே உங்களை பார்த்து சிரிப்பீங்க. நீங்கள் அவமானத்தில் சிக்கிட்டிங்கன்னா உங்களை பார்த்து நீங்களே சிரிப்பீங்க. அதனால் உங்கள்கிட்ட தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். முதல் எச்சரிக்கை என்பது உங்களிடத்தில் தான். உங்களை நீங்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன அனுபவத்தை சந்திக்கிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, எப்படி மற்றவங்ககிட்ட பழகுறீங்க, என்னென்ன அனுபவங்களை சந்திக்கிறீங்க, அங்கே உங்களுக்கு பெருமை கிடைக்குதா இல்லை அவமானப்படுறீங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களை பார்த்துட்ருக்கீங்க. அதனால் மற்றவங்க சிரிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் ஏதாவது ஒரு அவமானப்படுறீங்க, ஒரு மோசமாக ஏதோ ஒரு லூசுத்தனமாக ஏதோ ஒரு வேலை பார்த்து உங்களுக்கு ஒரு அவமானம் வருதுன்னா, மற்றவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் உங்களை பார்த்து சிரிச்சிருங்க. அல்லது நீங்கள் உங்களை பார்த்து கண்டிப்பாக சிரிப்பீங்க. அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். யாராவது சிரிச்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு கவனமாக இருப்போம்ல, யாராவது என்ன நீங்களே சிரிப்பீங்க. அதனால் உங்கள்கிட்டே நீங்கள் கவனமாக இருங்க. அப்போ இதிலேருந்து ஒன்று நமக்கு தெரியுது, தனியாக சிரிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது அவமானத்தால் தான் அவங்க சிரிக்கிறாங்கன்னு அர்த்தம்.
தனியாக சிரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவமானம் ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கு. அதை பற்றி நினச்சி பார்ப்பாங்க. அது அன்றைக்கி காலையில் கூட ஏற்பட்டிருக்கலாம், நேற்று அதற்கு முந்தைய தினம் ஏற்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாருக்கிட்டேயோ ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும், ஏதோ பேச்சு ஏதோ ஒரு திட்டிருப்பாங்க, அல்லது இவங்களே ஏதாவது லூசுத்தனமாக ஏதாவது பேசியிருப்பாங்க. அதனால் அதை நினச்சி பார்க்கும்போது அவங்களுக்கே சிரிப்பாக இருக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு ஒன்று தெரியுது என்னென்னா, தனியாக சிரிக்கிறாங்க, தனியாக பேசுகிறாங்கனாலே அவங்க அவமானப்பட்டிருப்பாங்க. அதனால தான் அந்த துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக, அந்த கவலை, அந்த அவமானத்திலிருந்து வெளிவருவதற்காக அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்லாம் தனியாக பேசுவாங்க, தனியாக சிரிப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஏன் மனநிலை பாதிக்கிறாங்க, ஏன் பைத்தியம் பிடிக்குது அப்படின்னா அவமானம் தான் காரணம். அவமானங்களால் தான் பைத்தியம் பிடிக்கிறது, அவமானங்களால் தான் மனநிலை பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை நாம் தெளிவாக. அப்போ ஏர்வாடி, அங்கங்கே கீழ்ப்பாக்கம், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை, அவமானங்களை சந்திப்பதால் தான். அந்த அவமானங்களிலிருந்து எப்படி வெளிவரதுன்னு தெரியாமல் கடைசியில் அவங்க அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, எதனால் அவங்க இந்த மாதிரி பைத்தியமானாங்கன்னா, ஏதாவது ஒரு அவமானகரமான சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அவங்க அந்த மாதிரி பைத்தியமாக மாறியிருப்பாங்க. அதனால் இதுலேருந்து நமக்கு அற்புதமான ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு பாருங்கள். ஒரு பைத்தியம் பிடிக்குது, மனநிலை பாதிக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவமானப்படுதல். அவமானப்பட்டிருப்பாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமல் தான் கடைசியில் அவங்க அவமானத்தை எப்படி எதிர்கொள்வது. அவமானம் எல்லாத்துக்குமே ஏற்படும், ஆனால் அந்த அவமானத்தை எப்படி எதிர்கொள்வது என்பது தெரியாமல் அவங்க பைத்தியமாயிடுறாங்க. அவமானங்களுக்கு பலியாகி விடுகிறார்கள். அவமானத்தை கடந்து வரணும். அவமானங்கள் எல்லாத்துக்கும் உண்டு. அவமானங்களை கடந்து வரணும். ரொம்ப அதிகப்படியான அவமானங்களை சந்திக்கும்போது கடைசியில் அவங்க பைத்தியமாயிருவாங்க, தனிமையில் போயிடுவாங்க. யார்கிட்டையும் பேசுறதுக்கே அவங்களுக்கு பிடிக்காது. அதாவது யாரோ 4 பேர் அவங்கள அடிக்கலாம், ரொம்ப கேவலப்படுத்தி திட்டிருக்கலாம். அப்போ அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, அந்த அவமானத்துலேருந்து மீண்டு வருவது எப்படி? அது ஏதோ தப்பு பண்ணனால கூட தான் அவங்கள அடிச்சிருக்கலாம். அப்படி ஏதோ ஒரு பயங்கரமான அவமானப்பட்டாங்க, அதுக்கு தீர்வே கிடையாது, அதுக்கு பரிகாரமே கிடையாது. அதுலேருந்து வெளியே வர முடியாது. என்னால் இந்த மாதிரி அவமானத்துலேருந்து வெளியவே வர முடியாது, அந்த அளவுக்கு அவமானப்பட்டுட்டேன். மனுஷங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது, தனிமையில் ஒதுங்கிடுவாங்க. மீண்டும் மீண்டும் அந்த அவமானங்கள், ஒருவேளை அந்த அவமானத்துக்கு அவர் பொறுப்பு இல்லை, வேற ஒருத்தர் அவமானப்படுத்திட்டார், இவர் பக்கம் எந்த தப்புமே இல்லைன்னா கூட தாங்கிக்கலாம். ஆனால் அந்த அவமானம், அதாவது ஒருத்தருக்கு ஏற்பட்ட அவமானங்களுக்கு அவரே காரணம் என்றால் அந்த அவமானம் தான் ரொம்ப கொடியது. இப்போது ஒருத்தர் அவமானப்படுகிறார், ஒருத்தரை இன்னொருத்தர் அவமானப்படுத்திட்டார் அப்படின்னா, இப்போ பாபு என்கிறவரை கோபுங்கிறவர் அவமானப்படுத்திட்டார். ஆனால் பாபு மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னா இந்த பாபுவால் அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியும். அதே நேரத்தில் கோபு பாபுவை அவமானப்படுத்திட்டார். அப்படி பாபுவை அவமானப்படுத்தியதற்கு பாபு தான் காரணம் என்றால் அந்த அவமானத்தை பாபுவால் தாங்கிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி அவமானங்களை தாங்கிக்க முடியாமல் தான் இந்த மாதிரி அவங்களே காரணமாக இருப்பாங்க. அந்த அவமானங்களுக்கு அவங்களே காரணமாக இருப்பாங்க. அப்படி சம்மந்தப்பட்டவங்களே காரணமாக இருப்பாங்க. அப்படி அவங்களே காரணமாக இருக்கும்போது அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாமல் தான் கடைசியில் பைத்தியமாயிடுவாங்க. அப்போ பைத்தியமாகிறதுக்கு என்ன காரணம்? அவமானங்கள் தான் காரணம், அவமானப்பட்டது தான் காரணம். அவமானங்களை எப்படி கடந்து வருவது என்பது தெரியாமல் பைத்தியமாயிடுவாங்க. சிலர் ஏமாற்றப்படுவாங்க, அதுவே அவமானம் தானே. கடன் வாங்கி ஏமாற்றப்படுவார்கள், கடன் கொடுத்து ஏமாற்றப்படுவார்கள். அப்படி இருக்கும்போது ஐயோ நம்ம இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாமல், அவமானத்துலேருந்து வெளியே வர முடியாமல், அப்படியே தனிமையிலே மனசு உழண்டு அதுலேருந்து மீள முடியாமல் கடைசியில் பைத்தியமாயிடுவாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, பைத்தியமாவதற்கு காரணம், மனநிலை பாதிப்புக்கு காரணம் அவமானங்கள் தான் என்பது தெளிவாக தெரிகிறது.